ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்னோட கிட்ஸ்க்கு ரொம்ப ஷார்ட் ஹேர் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே க்யூட்டாக இருப்பாங்க. இந்த ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் ட்ரை பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு நிறையா ஹேர் பேண்ட்ஸ், லப்பர் பேண்ட்ஸ், கிளிப்ஸ் இது எதுவுமே தேவைப்படாது. 1-2 இருந்தாலே போதும். உங்களுடைய கிட்ஸுக்கு இருக்கிற கொஞ்சம் ஷார்ட் ஹேரை வச்சு எப்படி அழகாக டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ காட்டுற ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே உங்கள் குழந்தைக்கு காது வரைக்கும் இருக்கும் இல்லையா? ரொம்ப லாங் ஹேர்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஷார்ட் ஹேர்னு சொல்ல முடியாது, பாப் ஹேர்னு சொல்ல முடியாது. மிட் லென்த்தில் இருக்கும் இல்லையா? அந்த ஹேர் ஸ்டைல்ஸ் தாங்க இப்போ பார்க்க போகிறோம். இந்த அளவுக்கு ஹேர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே க்யூட்டாக இருப்பாங்க. உங்களுடைய கிட்ஸ் ஸ்கூலுக்கு போகிறாங்க, எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருப்பாங்க. ஃபங்க்ஷன் டைம் இந்த மாதிரிலாம் போகும்போது பிள்ளைங்களுக்கு முடி முன்னாடி வந்துட்டுருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஹேர்லாம் முன்னாடி இழுத்து பண்ணுறனால அவங்களுக்கு சொட் ஆகாது. ரொம்பவே பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருப்பாங்க. மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹேர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹேர் கட் பண்ணி விட்ருவோம், இல்லாட்டி மொட்டை எடுத்து விட்ருவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கிட்ஸ்க்கு நீங்கள் தலை சீவி இந்த மாதிரி விட்டிங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி முடி இரிட்டேட்டிங்காக இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு ஹேர் கட் பண்ணி கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. 1 மந்த்துக்குலாம் நம்ம ஹேர் கட் பண்ணாமல் விட்டோம்னா இவங்களுக்கு காது கீழே வந்துடும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஹேர் க்ரோ ஆயிரும். நம்ம கட் பண்ணி எத்தனை டைம் விட்டாலும் சீக்கிரம் க்ரோ ஆயிரும். ஹேர் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ திக்காக ரொம்ப சூப்பராக இருக்குண்டு. என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 4 ஆயிடுச்சு. ஸோ நீ ஹேர் க்ரோ பண்ணலான்னு பிளான் போட்டாச்சு. உங்களுக்கும் குழந்தைகளுக்கு முடி வளர்க்கணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி கிட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக இருப்பாங்க. இன்னும் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வயசுலேருந்தே நீங்கள் ஹேர் கட் பண்ணி விடாமல் இந்த மாதிரி அழகாக க்யூட்டாக தலை செய்ய விட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. உங்கள் கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் மார்னிங்கில் இந்த மாதிரி போனி போட்டு விடுங்க. ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக சுற்றிட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ளே. கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலும் ஒவ்வொரு விதமான அழகை கொடுக்குங்க. சும்மா லைட்டாக ஒரு சைடு நேரம் எடுத்து ஒரு பின் குத்தி விட்டிங்கனாலும் அது ஒரு அழகாக இருக்கும். கிளி பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டுக்கு ஒரே இதை சீவி விடாமல் மாற்றி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி விடுங்க. உங்களுக்குமே உங்கள் கிட்ஸை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி விடும்போது அழகாக தெரியுவாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அந்த ஹேர் ஸ்டைலில் ஒரு மாதிரி இருந்தால் இந்த ஹேர் ஸ்டைலில் ஒரு மாதிரி இருக்கா பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஸ்டைலிஷாகலாம் காமிக்கலைங்க. இந்த ஹேருக்கு என்ன வருமோ அதுதான் காமிச்சிருக்கேன். இதே பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தாக போகுது. இன்னும் நீங்கள் பார்ட் 2 வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் பார்ட் 2 வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நிறையா ஹேர் ஸ்டைல்ஸ் காமிக்கலான்னு நினச்சோம். பட் அவங்க ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்கார மாட்டேன்ட்டாங்க. பார்ட் 2 வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கீழே கமெண்ட்ஸில். பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணுக்கு 2 சைடும் போனி போட்டு விட்டா ஐயோ யாராச்சும் எதுனாச்சும் சொல்லுவாங்களோ நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு போட்டே விட மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி போட்டு பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓல்டு மாடலாக இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் போட்டு விடுவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி தெரியுவாங்க. ஹேர் வாஷ் பண்ண அன்னைக்கெலாம் போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லா ஹேர் ஸ்டைல்ஸுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் உங்கள் பொண்ணோட ஃபேஸ்க்கு எது சூட் ஆகுதோ அதில் 2-3 எடுத்துக்கோங்க. ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொண்ணோட ஃபேஸ்க்கு சுத்தமாக செட்டே ஆகாதுங்க. ஆனால் அது நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். ஒரு ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொண்ணு ஃபேஸ்க்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லா ஹேர் ஸ்டைல்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக பழக்கப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் டைம் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக இருப்பாங்க. பார்ட்டி வேர் ட்ரெஸ்லாம் நம்ம கிட்ஸுக்கு போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய கிட்ஸ்க்கு எல்லா ஹேர் ஸ்டைல்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய பாப்பா பார்த்தீங்கன்னா சும்மா நான் லைட்டாக சின்னதாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டால் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்ட மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதை ஏதாச்சும் ஒரு டெய்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஸ்டைல்ஸ்லாம் பண்ணப்போ அவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது ஒரு கிளிப்பு போட்டோன்னா அவ்வளோ க்யூட்டாக இருந்தது.